தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழ் மக்களுடைய வாழ்வாதார உயர்வு, அவர்களுடைய வாழ்க்கை தர உயர்வு, அதுபோல் தமிழ் மொழி வளர்ச்சி என்ற முறையில் இவ்வளவு நம்ம முன்னேறி வந்திருக்கிறோம். நம்மளுக்கு இவ்வளோ வளர்ச்சி ஏற்பட்டதுன்னு அது காரணம் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் போட்ட அடித்தளம், அவர் போட்ட வித்து என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க இயலாது. அந்த அளவுக்கு அவர் எல்லா தரப்பினரும் பயன்படக்கூடிய அளவில் கல்வியாக இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கட்டும், பெண்களுக்கான சொத்துரிமையாக இருக்கட்டும், எல்லாமே திருநங்கைகளுக்காக வாரியம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வாரியம், மாற்றுத்திறனாளி தனித்துறை என்று ஒவ்வொருவரும் எல்லா தரப்பு மக்களும் பயன்படக்கூடிய அளவில் திட்டங்களை தந்து தமிழ்நாட்டை ஏற்றங்காண செய்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய 100 ஆண்டு நினைவை முன்னிட்டு இன்றைக்கி இந்த புகைப்பட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. அது காண கிடைக்காத, நமக்கு பார்க்க வாய்ப்பில்லாத அரிய புகைப்படங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. நிச்சயமாக நல்ல முறையில் இந்த 100 ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சிக்கு இந்த புகைப்பட கண்காட்சி ஒரு முத்தாய்ப்பாக அமைந்துள்ளது. அதான் சொல்கிறேன், பெண்களுக்கு சொத்துரிமையாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், அதுபோல் பெண்களுக்கு உரிய அந்த பெண்கள் பேரிலே பட்டா வழங்குறது, இன்றைக்கி தளபதி கொண்டு வந்துள்ள விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம் எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனைனாலே அதிகம் பாதிக்கப்படுகிறது பெண்கள் தான். அந்த வீட்டின் ஒரு நங்கூரமாக இருந்து செயல்படுகிறது பெண்கள் தான். அதனால் பெண்களுக்கான திட்டங்கள் கொண்டு வரும்போது அந்த குடும்பமே வளர்ச்சி அடையும். ஒரு பெண் சமுதாயம் முன்னேறும்போது தமிழ் சமுதாயமே முன்னேறும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு, தொலைநோக்கு பார்வையோடு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு அவ்வளோ திட்டம் தந்தார். இன்றைக்கி தளபதியார் அவர்களும் அவருடைய வழியிலே பெண்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தந்துள்ளார் என்பதை கூறிக்கொள்ள